பார்வதி எனக்கு எப்படி ஜட்மெண்ட் சொல்ல தெரியுமோ என்னால. வணக்கம் மக்களை, வெல்கம் டு கீரிபிள்ளை சேனல். இந்த கோட் டாஸ்க் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயங்கரமாக போயிட்டு இருக்கா, சூப்பராக போயிட்டு இருக்கு, ஃபயராக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல எனக்கு தான் ஆசை. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இதுலேயும் இன்டர்ப்ட் பண்ணி இந்த டாஸ்க்கை எப்படி ஸ்பாயில் பண்ணலாம், அடிக்கடி பேசி இதை எப்படி அழிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் இந்த டாஸ்கில் பண்ணிட்டு இருக்காங்க. அது யார், என்ன, தமிழ்ல பார்த்த மாதிரி என்ன விஷயம் நடந்திருக்கு, இந்த கோட் டாஸ்கில் ஃபஸ்ட்டு கேஸில் யார் வின் பண்ணினா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வரும்போது 100-150 லைக்கை போடுங்க. அண்ட் உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்பவே தேவை. ஸோ ஒப்பீனியன்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களோட ரியாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, ஸோ கோ டு த பாயிண்ட். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட் டாஸ்க் உங்களுக்கு தெரியும், ஆனால் அது ரொம்ப லேட்டாக கிட்டத்தட்ட ஒரு 7:30 மணிக்கு தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு யார் யார் மேலே என்னென்ன கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்துட்டு எழுதியிருந்தாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒரு கேஸ் எழுதியிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு கேஸாக பார்த்தீங்கன்னா கானா விசஸ் ஆதிரை மேலே என்ன அந்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி எப்படி திவார் போனதுக்கு கானாவன் தான் எப்படி ரீசன் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இதுக்கு வாதாடுறதுக்கு இந்த பக்கம் அரோரா, யார் ஆதிரை பக்கம் அரோராவும் கானாவனத் பக்கம் விக்ரமும் வந்துட்டு நிற்கிறாங்க. ஜட்ஜாக பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ், அமித்தும் வந்துட்டு பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் பாராட்டுகளை பாராட்டிடுவோம். யார் பக்கம்னு பார்த்தீங்கன்னா அமித். ஸோ அமித் வந்து சூப்பராக பண்ணுறாரு. ஒரு ஜட்ஜி எப்படி இருப்பாங்க, ஒருவேளை ஒரு ஜட்ஜாக இருந்திருப்பாரோ அப்படின்னு தெரியல. பிக் பாஸோட ஹோஸ்டாக பிக் பாஸாக இருந்ததுனால, கர்நாடகாவில் 2 சீசன் பிக் பாஸாக இருந்ததுனால அந்த ஒரு மெச்சூரிட்டியும் அந்த ஒரு ஹேண்டில் பண்ணுற விதமும் ரொம்பவே இயற்கையாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது அங்கே பார்க்கும்போது அழகாக இருக்குது. ஆனால் பக்கத்துலேயே இவங்க லாயரா, ஜட்ஜா, இல்லை இவங்க வந்துட்டு ஆடியன்ஸா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்காத அளவுக்கு திவ்யா கணேஷ் தேவையில்லாமல் இன்டரப்ட், அநியாயத்துக்கு இன்டரப்ட். நான் ஜட்ஜி, ஆல்ரெடி அவங்க பிஹேவியர் ஜட்ஜி மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த டாஸ்கில் ஓவரா நான் ஜட்ஜி அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க. வேணாமா, அவ்வளோது வேணாமா, கம்மியாக பண்ணுங்க, குட்டியாக பண்ணுங்க அப்படிங்கும்போது இந்த பக்கம் அரோரா க்யூட்டாக அழகாக வாதாடுறாங்க. ஆனால் ஒரு கேஸை எதுக்கு 1 மணி நேரமாக இழுக்கிறாங்கன்னு தெரியல. கைஸ் 7 மணிக்கு ஆரம்பிச்சது 2 மணி நேரமாக போயிட்டு இருக்கு. 2 மணி நேரமாக இழுக்கிறாங்க, ஜவ்வா இழுக்கிறானுங்க. அதுக்கு காரணம் நிறைய இருக்கு. இந்த பழைய பாயிண்ட் தான். ஓகேவா, என்ன நடந்துச்சு, அதாவது இந்த சீசனில் அந்த கேஸில் என்ன நடந்துச்சோ அந்த ஒரு வாரம் நடந்தது, திரும்ப இவங்க பேசுனது, வீக்கெண்டில் விஜேஎஸ் பேசுனது, இதை தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க தவிர புதுசாக லாக் பண்ணுற மாதிரி இவங்க பேசுறதா இல்லை. இதில் பாயிண்டாக பேசுறது அரோரா பேசுறது நல்லா இருக்கு, இந்த பக்கம் விக்ரம் பேசுறது நல்லா இருக்கு. ஆனால் லாக் பண்ணுற மாதிரி இருக்கு, வேலிடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது அரோரா பேசுறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முக்கியமாக இதில் ஆடியன்ஸ் பேசக்கூடாது. ஆடியன்ஸ்னால் அவங்க ஆடியன்ஸ் கூட கிடையாது, அவங்க வந்து எப்போ வேணாலும் விட்னஸ். ஓகேவா, அவங்க வந்து சாட்சிகள் ஒரு இடத்துல அங்கே உட்காரும்போது, அமர்வில் உட்காரும்போது சபையில் வந்து அவங்க பேசவே கூடாது, ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அதுதான் ரூல்ஸு. அப்படி இருக்கும்போது ஜட்ஜஸ் வந்துட்டு அப்படி எல்லாம் மீறி பேசுகிறாங்கன்னா வார்ன் பண்ணுவாங்க, ஒரு 1 or 2 times வார்ன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மீறி பேசுறீங்கன்னா நீங்கள் வெளில போயிடணும். ஸோ அப்படி இருக்கும்போது இது யார் அடிக்கடி பேசுகிறோம் பார்த்தீங்கன்னா கானாவனத். அவர் ஏன் என்ன பிரச்சனை தெரியல, ஒரு பாயிண்ட் வச்சாலும் அப்படியே 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 அப்படி துடிச்சுக்கிட்டே இருக்காரு. என்ன விட்டுங்கடா, என்ன பிடிக்காதீங்கடா, என்ன விட்டுடுங்க, அந்த மாதிரி இருக்காரு. கூல் டவுன் பா, உங்களுக்கு தான் விக்ரம் பாடாடி நிற்கிறார். அவர் எப்படி தெரியுமா கான்வர்சேஷனு இந்த வடிவேல் வீட்டில் மனம் கோட்டார் அவர்களே அப்படிங்கும் போது எதிரில் ஒருத்தர் பேசுவார், ஐயோ நானே இன்னைக்காச்சும் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன், ஏன் குறுக்க வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விக்ரம் போய் ஐயா உங்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன், பேசாமல் இருக்கேன்னு கெஞ்சிறான். ஆனால் காணா அவனுக்கு கேட்குற மாதிரி இல்லை, பாடி லாங்குவேஜ் விட மாட்டேங்கிறாரு. அது பார்க்கும்போது எனக்கு என்னையா ஏன் உனக்கு என்னையா பிரச்சனை, நல்லா தானே போயிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி இருக்கு. காரணம் பிக் பாஸ் மேலேயே கேஸ் கொடுத்துருக்கிறாரு. என்ன பார்வதியும் கம்பத்தினும் பண்ண தப்புக்கு எதுக்கு எங்களுக்கு இப்போ தண்டனை கொடுக்குறீங்கன்னு அது ஒரு ஃபன்னாக இருக்கு. ஓகே, அப்புறம் இன்னொன்று யாரு, நம்ம பீடையக்கா. இந்த டாஸ்கே ஸ்பாயில் பண்ணுறத அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டு. அவங்க எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஒரு டாஸ்க் வந்துட்டுனாங்க மற்றவங்க விளையாடக்கூடாது இல்லவா, அந்த மாதிரி இந்த டாஸ்க் அப்பயும் நீங்கள் கொடுக்கறது ஜட்ஜு ஒழுங்காக கொடுத்தா நாங்கள் ஏன் பேச போகிறோம். அப்போ நீங்கள் போய் ஜட்ஜாக இருக்க வேண்டியதானே, உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் வருமா, உங்களுக்கு ஜட்ஜாக போடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன கிளிக்கிறீங்க அப்படிங்கிறத மக்கள் பார்ப்பாங்க. ஓகேவா, அவங்க அமித் சூப்பராக பண்ணுறாரு, திவ்யா கணத்து லாயராக பண்ணுறாங்க, அப்பப்போ ஜட்ஜாக பண்ணுறாங்க. பட் உங்கள் வேலை என்ன, கண்டு பார்க்கணும், அவ்வளோதான். பார்க்கணும், கேட்கணும், நல்லா கேட்டுக்கணும். அப்போ உங்களை விட்னஸாக கூப்பிடும்போது நீங்கள் அப்போ வந்து உங்களோட ஒப்பீனியனை சொல்லலாம். ஒப்பீனியன்ஸ் மட்டும் தான் ஷேர் பண்ண முடியும். யூ கனாட் பி ஸ்பீக் லைக் லாயர், அது பண்ண முடியாது. அதுதான் பண்ணுறாங்க இந்த அம்மா. தனக்குள்ள அந்த ஒரு இது இருக்குது, எனக்கு கொடுக்கல இந்த கேஸு ஜட்ஜா, நான் வந்து வேற மாதிரி இருந்திருக்கோம். அதான் பிரச்சனை. இந்த 2 பேர் வாயும் மூடி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பார்வதி எக்ஸ்ட்ரீம் டு தி கோர், அனாயிங்ப்பா.
அண்ட் இந்த கேஸோட ரிசல்ட் நான் பேசிட்டு இருக்கு, இந்த வீடியோ அப்லோட் ஆகி நீங்கள் பார்க்குற வரைக்குமே ஐ திங்க் முடிஞ்சிருக்கா நான் நம்புகிறேன். நான் ரெக்கார்ட் பண்ணுறது வந்துட்டு 8:47. ஸோ 8:50 வரையும் இந்த ரெக்கார்ட் முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டில் அது வரையும் இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. 7:30 அரௌண்ட் 30 ஸ்டார்ட் ஆனிச்சு இஃப் ஐம் ராங். 1.5 மணி நேரமாக அவங்க வந்து போயிட்டு இருக்கானுங்க. ஒரு கேஸுக்கு 1.5 மணி நேரம் எதுக்கியா? 4 கணக்காக இழுக்கிறது ரியல் கோர்ட்டில் வாய்தா மேலே வாய்தா. உங்களுக்கு அடுத்தடுத்த கேஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. ஒரே கேஸில் சுற்றுறானுங்க. திவாரை வந்துட்டு இப்படி சொல்லிட்டான், திவாரை வந்துட்டு இவங்க மார்க்கிங் பண்ணார், கானாவன் மார்க்கிங் பண்ணார். மார்க்கிங் பண்ணி அவரை என்னதான் வெளியில் வந்துட்டு சிரிச்சாலும் அதற்காக வந்து அவர் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அரோரா பாயிண்ட்ஸ் எல்லாம் வேலிடாக இருக்கு. ஐயோ எவனா திட்டுறாங்க பீடை ஃபேன்ஸ். ஆனால் இந்த பக்கம் வந்துட்டு விக்ரம் பேசுறது, விக்ரம்லாம் பேச விட முடியல. கானாவன ஐயா இல்லையா ஐயா ஆர்வத்தை குறையா அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த கேஸோட யார் பக்கம் வின் பண்ண ஐ திங்க் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச அரோரா சைடு வின் பண்ணுறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க ஆதிரே சொன்னதுன்னு சொல்லிட்டு. இந்த பக்கமும் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதில் பெஸ்ட்டாக வாதாடுறதுன்னு என்ன கேட்டிங்கன்னா அரோரா சூப்பர்னு சொல்லுவேன். கேஸ் எந்த பக்கம் போகணும்னு தெரியல, பட் பெஸ்ட் ஜட்ஜாக எனக்கு இப்போயே எழுதி வச்சுக்கிறேன். இந்த வீக்கில் பெஸ்ட் ஜட்ஜாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அமிதா இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. சூப்பராக பண்ணுறாப்புல. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வைங்க. யார் சூப்பராக வந்து பண்ணுறா, யார் வந்து அழகாக வந்துட்டு வாதாடுறாங்க, யார் பக்கம் நிறைய வந்து ஆதாரங்கள் இருக்குது, சாட்சிகளாக யார் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம். இப்போ நான் பேச போகிற டயத்தில் கமருதீன் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல. ஸோ என்னென்ன நடக்குமோன்னு தெரில. இந்த டாஸ்க்கை வச்சுட்டு இப்போ நான் சொன்னேனே, இப்போ இதுக்கப்புறம் தான் வந்துட்டு கானாவினத்துக்கும் ஆதிரைக்கும் அந்த பிரச்சனை வருது வீட்டுக்குள்ளே ரியலாக ஆஃப்டர் த டாஸ்க். ஸோ இந்த பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும். ஸோ அதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இதை வச்சு கண்டிப்பாக வரும் ப்ரோ, இந்த பிரச்சனை கண்டிப்பாக பேசுனா இது இன்னும் பெருசாக மாறும் அப்படின்னு என்னன்னு சொல்லுங்கள். இன்னும் நிறைய நகைச்சுவை இருக்குது. பார்வதி லாயராக மாறுறது, அவங்க ஜட்ஜாக மாறுறது, கமருதீன் லாயராக மாறுறது, அவங்க ஜட்ஜாக மாறுறது, தவாலி எஃப்ஜே ஜட்ஜாக மாறுறது, இந்த மாதிரி நிறைய காமெடிகள் இன்னும் 2-3 நாட்கள் இருக்குது. ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க, பாப்கார்ன் வாங்கி வச்சுக்கோங்க. காரசாரமாக ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ரொம்ப வளர ஆரம்பிக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியன்ஸ் எனக்கு மஸ்ட்டு தேவை. ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணுறேன். நல்ல நல்ல கமெண்ட்டுகளை பதிவிடுங்கள். ஐ மீன் இந்த டாஸ்க்கை பற்றி. ஸோ அதுக்கான ரிப்ளையும் நான் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உங்களோட வேவ்லென்த் என் வேவ்லென்த் ஒரே மாதிரி இருக்குது இந்த டாஸ்க்கை பற்றினா ஹோப்ஃபுல்லி ஐம் டூயிங் குட்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா பை, see you again.